நாங்க வந்து பிரிவுன்னா அப்படி அடிச்சு கிடிச்சு அப்படிலாம் இல்லையே. என் பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவுக்கு என்ன வேணுதோ அவங்க பண்ண போறாங்க. அந்த மாரி திருப்பி சேர்ந்து தான் ஒரே இடத்துல இருக்கணும்லாம் இல்லவே இல்லையே. அவங்க அந்த இடத்துல நல்லா இருக்காங்க. நான் இங்க நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். அப்போதைய தனிமையெல்லாம் எப்படி மேம் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? நெறைய பேர் வந்து இருத்து அந்த தனிமை வந்து ஆமா. ஏதோ ஒரு வகையில ஆட்கொள்ளுதுல்ல? இல்ல ஆட்கொள்ளுதுன்னா அவங்க தப்பான முடிவுக்கு போறாங்க. அது கிடையாது. நமக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது பின்னாடி அப்படின்றத மறந்துடுறாங்க. இன்ஃபாக்ட் நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாங்களே தப்பான இதெல்லாம். நம்ம யாருக்காக பிறந்தோம்? இன்னொரு கேரக்டருக்காக நம்ம பிறந்தோம். நம்ம நமக்காக தானே. இப்ப நம்ம ஒரு பேரண்ட்ட சூஸ் பண்றது கூட நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அம்மா, அப்பா வயித்துல நம்ம பிறக்கணும்னு நம்ம தான் வந்து சூஸ் பண்ணோமே ஒழிய, அதுக்கு காரணம் அப்பா, அம்மாவோ கிடையாது. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் சூஸ் பண்ணோம். இவர் தான் வேணும்னு நம்ம போனோம். அது இல்லாதம்போது அதையே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அடுத்து நம்மளோட கெரியர் என்ன? நம்மளோட வாழ்க்கை என்ன? நமக்காக யார் இருக்கா? நம்ம பிள்ளைங்களுக்காக. அட்லீஸ்ட் நம்ம பெத்தவங்களுக்காக தான் வாழணும்ல. அந்த தாட்ஸே வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் படிச்ச பிள்ளைங்க கூட தப்பு பண்றாங்க.